Greetings everyone. நம்ம டெய்லி prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கற பாப்போம். First question, Aras river flows across border of which countries அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த Aras river அப்படிங்கிறது நமக்கு டர்க்கி, ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான், ஈரான் அப்படிங்கிற நாடுகள் வழியா தான் போகுது. ஸோ அது ரெண்டு நாட்டோட பார்டர்ஸ் வழியா எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரான் அண்ட் அசர்பைஜான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நாடுகள் தான். ஸோ இது எதுக்காக இந்த ரிவரை பத்தி நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படிங்கிறத கடைசியில பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துப்போம். அராஸ் நதி எந்த நாடுகளின் எல்லையில் பாய்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஈரான் அண்ட் அசர்பைஜான் அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த நதியை பார்த்தோம்னா நமக்கு டர்க்கியில ஸ்டார்ட் பண்ணி ஜார்ஜியா, அர்மேனியா, ஈரான், இங்க இடத்துல அசர்பைஜான். ஓகேங்களா? சோ இந்த வழியா தான் போகுது. சோ பார்டர் வைஸ் பாக்குறோம்னா இங்கெல்லாம் வரும் நமக்கு. ஓகேங்களா? சோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் கேட்டிருக்கோம். ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈகா ஸ்வியாடெக் ஒன் த இட்டாலியன் ஓப்பன் இன் விமென்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈகா ஸ்வியாடெக் இஸ் அ போலிஷ் டென்னிஸ் பிளேயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான கூட்டணி தேர்ந்தெடுக்கவும். அதாவது ஈகா ஸ்வியாடெக் பெண்கள் பிரிவில் இத்தாலிய ஓப்பன் வென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈகா ஸ்வியாடெக் ஒரு போலாந்து டென்னிஸ் வீராங்கனை. போலிஷ் அப்படின்னா போலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். நமக்கு ஈகா ஸ்வியாடெக் அப்படின்னா உங்க டென்னிஸ் பிளேயர் அப்படிங்கிறத முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது who won the men's doubles in Thailand Open Badminton அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டனில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா இந்தியாவோட சாத்விக் அண்ட் சிராக் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ சாத்விக் அப்படிங்கிறவங்க, ஈகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க அவங்களோட பேர்களை கொடுத்துட்டு அவங்களாம் என்ன ஸ்போர்ட் விளையாடுறாங்க அப்படிங்கிறதும் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? சாத்விக் அண்ட் சிராக் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்மிண்டன் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அடுத்தது ஆல் த செக்யூரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் இன்ட்ரஸ்டட் டு விச் பாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அனைத்தும் எந்த அமைப்புடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க கிட்ட தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்டரி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ மொத்தத்தையும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்ஐஎஃப் கிட்டத்தட்ட ஒரு 3300க்கும் மேற்பட்ட வீரர்களை வந்து இந்த பாராளுமன்ற பாதுகாப்புக்காக வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேல் பார்லிமெண்டரி செக்யூரிட்டி அப்படிங்கிறது சிஎஸ்ஐஎஃப் கையில தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், who is the president of Iran who died in a helicopter crash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரானின் அதிபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈரானுடைய அதிபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் ரைசி. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எதனால அந்த உயிரிழந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானோட அதிபராக இருக்கக்கூடிய இவர் அசர்பைஜான் வந்து போயிருப்பார். ஓகேங்களா? ஸோ அசர்பைஜான் எதுக்கு போயிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, அராஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர். அந்த அராஸ் நதியில ஒரு தடுப்பணை வந்து கட்டியிருப்பாங்க, ஒரு டேம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டேமோட ஓப்பனிங்காக தான் ஈரான் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி அசர்பைஜான் வந்து போயிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரப்பதான் வெதர் கண்டிஷன்ஸ்னாலேயான்னு தெரியல, இல்லை டெக்னிக்கல் அந்த ஃபால்ட்டா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக சொல்லலை. பட் ஸ்டில் ஹெலிகாப்டர் கிராஷ்ல வந்து இப்ராஹிம் ரைசி இறந்துட்டார். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் லாஸ்ட் கொஸ்டினும் ரிலேட் ஆன ஒரு விஷயங்கள் தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.